ஹாய் காய்ஸ், நான் இப்போது முகமது சக்லைட் பேசுகிறேன். இப்போ நம்ம சிக்கன் 65 செய்கிறோம். வாங்க சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்க காய்ஸ், நான் போடுற மாதிரியே மெதுவாக போடுங்க. ஒன்று லெக் பீஸ் போட்டாச்சு, மறுபடியும் இன்னொன்று லெக் பீஸ் போடலாங்க. இதோட ரெசிபி வந்து ஃபஸ்ட்டு கபாப் வாங்கிக்கலாம் காய்ஸ். கபாப் மசாலா வாங்கிக்கிட்டு கறி வாங்கிக்கலாம் காய்ஸ். சிக்கன் கறி வாங்கி அதில் கபாப் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டால் வெந்துடும் காய்ஸ். வெந்து பாருங்கள், இப்படியே கொஞ்சம் கலக்கிக்கணும் காய்ஸ். கலக்கிக்கிட்டு அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும் காய்ஸ். அப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நானும் ஒரு தடவை என் மேலே எண்ணெய் விழுந்துடுச்சு காய்ஸ். இப்போது பாருங்கள், கையில் விழுந்துடுச்சு காய்ஸ். எண்ணெய் ரொம்ப எரியுது. சரி வாங்க, மசாலா போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கபாபு கை கழுவிட்டு நம்ம போகலாம் வாங்க காய்ஸ். காய்ஸ் பாருங்கள், நானும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கடாயை ரொம்பிடுச்சு. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அது வெந்துறது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க காய்ஸ், எப்படி இருக்கு. அதுதான் நம்ம லெக் பீஸு. சென்டரில் இருக்கிறது, சைடில் இருக்கிறதெல்லாம் பீஸு. பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க காய்ஸ், நம்ம இன்னும் பார்க்கலாம் காய்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்க போகிறேன். அது என்னன்னா, மரமே இல்லாத காடு அது என்ன காடு? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா ஆன்சரில் கமெண்டில் ஆன்சர்னு சொல்லுங்கள் காய்ஸ். காய்ஸ், இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் காய்ஸ். வாங்க, அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அவ்வளோதான் காய்ஸ். வாங்க போய் அங்கே பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம சிக்கன்னு. பாருங்கள், என் தம்பி எங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான் காய்ஸ். எதுவும் சொல்ல மாட்டிங்களா? சரி வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஏதோ பண்ணிட்டு போட்டோம். பாருங்கள் காய்ஸ், ஒரு பீஸ் எடுக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது காய்ஸ். க்ரன்ச்சியாக ஸ்மூத்தாக உள்ள ஜூஸியாக இருக்குது. பாருங்க காய்ஸ், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சூடாக இருக்குது காய்ஸ், ரொம்ப சூடாக இருக்குது காய்ஸ். என்ன பண்ணுறது இப்போது, ரொம்ப சூடு. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது காய்ஸ். எதுவும் குறை சொல்லக்கூடாது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். நான் சொன்ன ரெசிபியில் பாருங்கள். இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா காய்ஸ், ஜூஸியாக இருக்கா உள்ள. இதுதான் நம்ம கபாப். அவ்வளோதான் காய்ஸ், ரெடி ஆச்சு நம்ம கபாப். வாங்க இப்போது போயிடலாம். பதில் வந்து இதோடது சிம் கார்டு. அவ்வளோதான் காய்ஸ். மரமே இல்லாத காடு அது என்னன்னு கொஷின் கேட்டால அதோட ஆன்சர் சிம் கார்டு. ஓகே, பாய் காய்ஸ்.